இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல நிறைய பேர் ரெட் கார்டு எதிர்பார்த்திருப்பீங்க. பட் உங்களுக்கு எல்லாம் ஏமாற்றமா இருக்கும். ஆனா எனக்கு இல்ல. ஏன் சொல்லுங்க? ஏன்னா ரெட் கார்டு நான் எதிர்பார்க்கல, கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆக்சுவலா இப்ப விஷயம் என்ன தெரியுமா? இருந்தாலும் இந்த செகண்ட் ப்ரோமோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன் சொல்லுங்க? இந்த சபரி எஃப்ஜேன்னு ரெண்டு கேரக்டர் இருக்கானுங்களே, இவனுங்க ரெண்டு பேரும் பிக் பாஸை வந்து அண்ணன் சொல்றதும் அதே மாதிரி டூடுன்னு சொல்றதும் இதை பார்க்கும் போது வெறியாவும் என்னடா இவனுங்க ஒரேடியா பண்றானுங்க. அதாவது சாண்டி வந்து ஒரு சீசன்ல வந்து குருநாதா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு இருந்தாரு. ஸோ இவனுங்க என்ன பண்றானுங்க, நம்மளும் அந்த மாதிரி ஒரு டீம் தானே, பாய்ஸ் கேங் தான், we are the boys அப்படின்ற ஒரு நினைப்புல நம்மளும் இந்த மாதிரி கூப்பிடுவோம், டூடுன்னு கூப்பிடுவோம், அப்புறம் ஏதோ வாயில வந்துட போகுது அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் இவனுங்க அவ்வளோ வந்து கேஷுவலா அண்ணன் கூப்பிடுறது, ஓகேண்ணே, சரிண்ணே அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடு. எனக்கு அப்பயே நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இவனுங்க அந்த டூடு அண்ணன் கூப்பிடும் போது இரிட்டேட் ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோல பெருசா எதுவும் இல்லை, ஆனால் இருந்தாலும் இவனுங்க ரெண்டு பேரும் பேசுன அந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணார்ல, அதை பார்க்கும்போது பெரிய மன நிம்மதி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே நான்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆனாங்க. ஆக்சுவலாக அந்த டூடுன்னு கூப்பிட்ற மேட்டரில் பயங்கர இரிட்டேட் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக இந்த இது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எதுவுமே ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற மாதிரி இந்த சண்டை இதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, ஜென்ரலாக அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு அங்கே தான் டவுட் வருது. அப்படி இன்டர்வியூலேயே இவங்க என்ன மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க, பயங்கரமாக அப்படி இன்டெலிஜென்ட்டாக பயங்கர கேள்விகள்லாம் கேட்டாங்களா? எனக்கு புரியல. விஜய் சேதுபதி அடிக்கடி இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க, இன்டர்வியூவில் எப்படி இருந்தீங்க, திவாகர் இன்டர்வியூவில் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாரு, எனக்கு புரியல. அப்படி என்னையா இன்டர்வியூ அது? ஏன்னா நான் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு. ஸோ அவரோட இதை சில விஷயத்தெல்லாம் சொல்லும் போது கேட்டேன் எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் சொல்கிற ஃபார்மாலிட்டியில், அதாவது அவருக்கு வந்து இன்டர்வியூ அப்படி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இன்டர்வியூ எடுத்தால் கண்டிப்பாக திவாகரை செலக்ட் பண்ணியிருக்க முடியாது, அதாவது அரோராவை செலக்ட் பண்ணியிருக்க முடியாது, திவாகர் கூட விடுங்க, அரோராவெலாம் செலக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக கேட்டு அரோராவை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒப்புக்கிச்சப்பா தான், சும்மா வந்து பேச்சுக்கு. அதாவது நாங்கள் இன்டர்வியூ ரொம்ப டஃப்பாக வச்சிருக்கோம், திவாகர் பார்த்தீங்களா இவர் தாங்க அதிக ஸ்கோர் எடுத்திருக்காரு, இந்த அவரோட துறை சார்ந்த கேட்ட கேள்வி எல்லாத்துலையும் டான் ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்களே. ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் சும்மா ஒரு பேருக்கு தான். இல்லைனா கலையரசன் எப்படி வந்தார், அரோரா எப்படி வந்தாங்க, திவாகர் எப்படி வந்தார், இவங்க மட்டும் இல்லை, சீரியல் ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி பக்காவாக இன்டர்வியூ வச்சு இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்டு அவங்க கிட்ட இந்த பதிலை வாங்கி அது மூலமே இவங்க செலெக்ஷன் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். அதாவது பல பேர் செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒரு உருட்டு தான் வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்வியூ என்ன இருந்தாலும் ஒரு இன்டர்வியூ மென்ஷன் பண்ணுறாரு. இன்டர்வியூவில் எப்படி இருந்தீங்க, எவ்வளோ டீசெண்டாக இருந்தீங்க, எவ்வளோ பவ்யமாக இருந்தீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஆனால் பதறுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எஸ், எல்லாருக்கும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா எப்போ எந்த நொடியில் அடிச்சுப்பானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை ஒத்துக்கிட்டு தான் அவனை இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி பார்க்க சகிக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சிக்கு நேரவே சொல்கிறாரு. எல்லாரும் மூஞ்சிக்கு டக் 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் ஒன்று போகிறாங்க. அதை பார்க்கும்போது ஆஹா ப்ரோமோ எடிட்டர் நல்லா வேலை செய்கிறானே அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு பார்த்து சொல்லணும்னு தோணுது. ஆனால் மூஞ்சி யாருன்னு தெரியலங்க, உண்மையில நல்லா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ப்ரோமோ ஒவ்வொரு வாரமும் சரி, வீக்கெண்ட் எபிசோட் ப்ரோமோ இருக்குல்ல, எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடிட்டிங் பிஜிஎம் அப்படிலாம் போட்டு செம்மையாக ஹைப்பேத்தி கொடுக்குறாங்க. ஷோவில் இருக்குது இல்லை அதெல்லாம் விட்டு தெரியலங்க, ஆனால் ப்ரோமோ நல்லா பண்ணி தராங்களா. அந்த வகையில் அந்த ப்ரோமோ எடிட்டருக்கு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். உண்மையிலே செம்மையாக பண்ணுறாப்புல. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோவில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாமல் மேலாப்பில் சும்மா பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போவாங்களே, அதாவது நெஞ்சு வந்து பதறுது, என்ன பண்ணுறீங்க, பார்க்க சகிக்கல, இன்டர்வியூவில் எப்படி இருந்தீங்க, இங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மேலாப்பில் பேசிட்டு போகிறாங்க. அவர் ஹைலைட் பண்ணி சொன்ன ஒரே விஷயம், இந்த மாதிரி வந்து பிக் பாஸை வந்து டூடுன்னு கூப்பிடுறது, அதுக்கடுத்து பிக் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணான்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி வெள்ளம் கூடும்போது உங்களுக்கு எங்கிருந்து இவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாருல. எஸ், கரெக்டான கேள்வி. எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வருது? இந்த எஃப்ஜேவை பார்த்து இந்த வாட்டியாவது விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டீங்களே, கேட்குறாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்பயும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஏன்னா 19 தான் கேட்குறாரு. பர்டிகுலராக எஃப்ஜேவை எழுப்பி, ஏன்பா எஃப்ஜே உனக்கு என்ன அவ்வளோ தைரியம், எப்படி டூடுன்னு கூப்பிட்ற நீனு, ஏன் எங்கேருந்து வந்தது உனக்கு அப்படின்னு கேட்டாருன்னா ஒரு நியாயம் இருக்குது. சபரி அப்புறம் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த மாதிரி கூப்பிடுறது, டூடுன்றது அண்ணான்னு கூப்பிடுறது. சபரி வந்து ரொம்ப அப்படியே பிக் பாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூடி கொலை பழகிட்டார். அப்படியே அவர் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவார். ஏயா வீட்டுக்குள்ளே இருக்கவங்ககிட்ட தான் நீ ஒரு மாதிரி பண்ணுற, அதாவது தேவதூதர் மாதிரி பண்ணுற, பிக் பாஸ்கிட்டையும் அதே தானே அண்ணான்னு கூப்பிட்டு தம்பின்னு கூப்பிட்டு, அதாவது உங்க அன்பு கேங்ல பிக் பாஸை சேர்க்கலான்னு ட்ரை பண்றானுங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்கன்னா, இந்த இடத்துக்குன்னு ஒரு இது இருக்குது, பிக் பாஸ்ன்னு ஒரு பேர் இருக்குது, பிக் பாஸ்ன்னு கூப்பிடுங்க, வேற எப்படியா கொஞ்சம் ரெஸ்பெக்டாக கொடுங்க. இது அண்ணா டூடு அது வந்து ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. ஆனால் இருந்தாலும் இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முகம் தெரியாத ஒரு நபர், அவர் வந்து கொஞ்சம் மேலே வச்சு தான் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் வாய்ஸ் மேலேருந்து கேட்குது. அப்படிப்பட்ட ஆளையே இவனுக்கு கீழே வச்சு தேய்க்கிறானுங்க அப்படின்றதா உண்மை. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறார்ல, எடுத்ததுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து கண்டஸ்டன்ட் எல்லாம் பயங்கர ஃபயராக திருந்தி வருந்தி பயங்கரமாக மாறுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா?
வாய்ப்பே கிடையாது. திருப்பி எஃப்ஜே வந்து டூடுன்னு கூப்பிடுவான், இல்லைனா வேற ஏதாவது சொல்லி கூப்பிடுவான். கண்டிப்பாக அதெல்லாம் கூப்பிடுவான். ஏன்னா எஃப்ஜேவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பர்டிகுலராக எழுப்பி இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி எஃப்ஜே நீ பண்ணுற தப்பு, நீ இந்த மாதிரி திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அடிக்காத வரைக்கும் எஃப்ஜே அவனோட கேரக்டரையும் சரி அவனோட ஆட்டிடியூடும் மாற்றிக்க போகிறதில்ல. அவனுக்கு தெரியவும் தெரியாது. யோசிச்சு பாருங்க, எஃப்ஜே மட்டும் நீங்கள் எப்படி இதில் தப்பு சொல்ல முடியும்? ஏன்னா நீ பண்ணுற தப்புடா, நீ பண்ணுற சரியில்லடா அப்படின்ற மாதிரி அவனை மட்டும் பர்டிகுலராக இங்கே தப்பே நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவனுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல, வீட்டுக்குள்ளே இருக்கவங்க சொன்னால் அவன் மதிக்க மாட்டான். ஏன்னா எல்லாம் அன்பு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அவனை சொல்லாம கேட்க மாட்டான். இந்த பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்வதி அன்கோ அவங்க டீம்லேருந்து யாராவது இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பாக இருக்குன்னு சொன்னால் நீ என்னடி சொல்கிறது அப்படின்னு நம்ம திருப்பி அங்கே ஏற தான் செய்யும். ஆப்வியஸாக ஆப்போசிட் கேங்கு, ஸோ அப்படின்னு அடிச்சுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ விஜய் சேதுபதி தானே அங்கே அட்ரஸ் பண்ணணும். அவரு அங்கே சொன்னால் தானே அவனுக்கும் புரியும் நம்ம பண்ணுறது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் இப்போ சொல்லிட்டாரு, டூடுன்னு கூப்பிட்ற தப்பு, அண்ணான்னு கூப்பிட்ற தப்பு, அது வந்து பிக் பாஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்ததுன்னு கேட்குறாரு. ஓப்பனாக இந்த மாதிரிலாம் கேட்டார். இதுக்கப்புறம் சபரி எனக்கு தெரிஞ்சு மாற்றிப்பார். ஏன்னா சபரியை பொறுத்த வரைக்கும் டப்புன்னு நம்மளை கேரக்டர் ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இமீடியட்டாக அண்ணா உடனே பாருங்க அவங்க காலில் விழுந்துடுறேன் பாருங்க இப்போ நான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேரக்டர் சேஞ்ச் பண்ணிப்பார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுல தலைவனை அடிச்சுக்க முடியுமான்னு ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் சரி நிறைய பேர் வந்து சபரி தப்பு சொல்லாதீங்க ப்ரோ, அவன் என்ன ப்ரோ ஜெனின் ப்ரோ, அவன் என்ன பண்ணிட்டான், பேட் வேர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணானா, சண்டை போட்டானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரோ நான் வந்து இப்போ சபரியை மட்டும் தப்புன்னு சொல்ல, வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையும் தான் நம்ம ரிவ்யூவில் அடிக்கிறோம் ஓகேங்களா. ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சபரி வந்து புனிதர் இல்லை அப்படின்றதான் சொல்கிறேன். அது சொல்லும் போது சபரி சப்போர்ட்டர்ஸ்க்கு சில பேருக்கு வந்து அஃபண்ட் ஆகுது. அதாவது எப்படி நல்லவனை போய் ஏன் இந்த மாதிரி நல்லவன் சொல்கிறீங்க, நானும் இப்போ நான் சபரி கெட்டவன் நான் சொன்னேன், சபரி நல்லவன் தானே சொல்கிறேன், என்ன ரொம்ப நல்லவன் சொல்கிறேன், புனிதர்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஒன்று சொல்லவா, சபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டுகள் வருது, எக்கச்சக்கமான கைத்தட்டுகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டோன்னா உண்மையிலே ஷாக்கிங்காக தாங்க இருக்குது. ஏன்னா சபரிக்கு கைத்தட்டுகள் வருதா, இந்த வாரத்தில் சபரி ஒன்றும் பண்ணலையே. ஒரே ஒரு ப்ரோமோவில் வந்து பார்வதிக்கும் அவருக்கும் ஒரு சண்டை போட்டிருப்பாரு. ஓகே கியூசி அப்படின்ற மாதிரி கத்திட்டு போயிருப்பாரு. ஸோ இதுதான் சபரி பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சபரிக்கு என்ன இவ்வளோ கைத்தட்டு வருது அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சுது, ஹியூஜ் அப்ளாஸ் ஃபார் சபரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சபரி உங்கள் காட்டில் மழை தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. சபரிக்கு மட்டும் இல்லை, கனியாக்கா இருக்காங்களே அவங்களுக்கும் அப்ளாஸ் வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கும் கேள்விகளும் வந்திருக்கு. எப்படின்னா மிக்சடாக தான் கேள்வி கேட்டிருக்காரு விஜய் சேதுபதி. நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் பண்ணது சரின்னு சொல்லியிருக்காரு, கேப்டன்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, கேப்டன்சி நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்குறீங்களே, அதே மைண்ட் செட்டில் தான் கண்டஸ்டன்ட்டும் இருப்பாங்க. அப்போ இவர் என்ன தான் சொல்ல வராரு, நம்ம நல்லா பண்ணோன்னு சொல்கிறாரா இல்லை நல்லா பண்ணலன்னு சொல்கிறாரா, கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ்லேயே சாவுங்கடா அப்படின்னு விட்டு போவாங்களே, அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட ஒரு மாதிரி குழப்பி விட்டுட்டு கடைசியில் அப்படியே இருக்குண்டான்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாரு. இருந்தாலும் செகண்ட் ப்ரோமோவில் நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னன்னா ரெட் கார்டு இருக்கும், பயங்கரமான ரோஸ்ட், அப்படியே பிரிச்சு மெஞ்சிருவார் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இது என்ன மேட்டர்னா, இதுதான் அப்போதான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தோன்னே பேசுகிற ஸ்பீச்சாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் சம்பவங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறோம். நானும் நம்புகிறேன். ஏன்னா வர இன்ஃபர்மேஷன்லாம் இன்றைக்கி ரோஸ்ட் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரோஸ்ட்டில் யார் டோஸ்ட் ஆக போகிறதுன்னு தெரில. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி மேலே சின்னதாக ஒரு ஹோப் வந்து மக்கள் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பண்ணுவார் ப்ரோ, இன்னைக்கு பண்ணுவார் ப்ரோ. நம்ம எல்லா வாரம் மாதிரி அவர் தப்பாக நினச்சிக்கூடாது. என்னதான் இருந்தாலும் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருந்துரும் எல்லா டைமும். இன்னைக்கு பாருங்க இவ்வளோ மக்கள் சொல்கிறாங்களே, அதை கேட்காம இருப்பார். இன்னைக்கு பாருங்க ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், கண்டிப்பாக ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவார். அவர் எல்லாரையும் ரோஸ் பண்ண போகிறார், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கேட்கும்போது ஓகே சந்தோஷமாக தான் இருக்குது. கேட்கும்போது நல்லா இருக்குமே, ஓ இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தான் ஹாப்பியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த ப்ரோமோவில் தெரிஞ்சிடும் இந்த ஷோவோட லட்சணம் எப்படி இருக்குன்னு. தேர்ட் ப்ரோமோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். விஜய் சேதுபதி ஷோ நல்லா பண்ணுறாரு நல்லா பண்ணல அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. கண்டஸ்டன்ட் உள்ள நல்லா இருக்காங்கன்னு, அதாவது கரெக்டாக விளாட்றாங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வராங்களே, இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கேம்லாம் வந்து சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்க கேங்குள்ள ஐக்கியம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.